சொல்லு டாக்டர். நீங்கள் தானே நவீன்? ஆமாம். பொதுவாக எங்கள் சைடில் மிஸ்டேக் நடக்காது, ஆனால் இப்போ நடந்திருக்கு. சொல்ல மறந்துட்டோம், உங்களுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். இன்னும் 2 நாள் தான் உயிரோட இருப்பீங்க. நீ சொல்லாம இருந்திருக்கலாம்ல. 2 நாள் எதுக்கு செத்து கூட தெரியாம செத்து போயிருப்பேன். இப்போ எதுக்குல சொன்னா எனக்கு? புரியுது, ஆக வேண்டியதை பாருங்க. ஆளு பாரு போடா. என் பொண்டாட்டிக்கு மட்டும் எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் வருத்தத்தில் உயிரை விட்டுருவா. ஏதாவது பண்ணி அவளை என்னை வெறுக்க வைக்கணும். அப்போ தான் நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டான். என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? சொல்லியிருந்தா சீக்கிரம் சமைச்சிருப்பேன்ல. ஆமாம், நான் எப்போ வரேன் எப்போ போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு எங்க எரிஞ்சு விழுறீங்க? உன் வீட்டில் எரிஞ்சு தான் விட முடியும், அப்புறம் கொஞ்சம் பேச முடியும். மண்டையும் ஆளும். இன்னும் ரவுண்டு ஊத்துறா. என்னங்க இப்படி நடு வீட்டில் உட்காந்து ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் வீடு, ஏன் சரக்கு, ஏன் ஃப்ரெண்டு, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உன்னோட வைஃப் இவ்வளோ டாமினேட்டிங்காக இருக்கா? அதுதானே. தள்ளி போ. ஆமாம் பேபி, எனக்கும் உன்னை பார்க்குற போல தான் இருக்கு. இதோ இவன் எங்கேயாவது போய் தொலைஞ்சு உன்னை பார்க்கலான்னு பார்த்தா இவன் இங்கேயே போன மாதிரி சுற்றிட்டு இருக்கா. ஐ டு மிஸ் யூ பேபி. என்னங்க ஏன் முன்னாடி இன்னொருத்தி கூட அஃபேர் வச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், அப்போ தான் லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன இப்போ? உங்களுக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சி போச்சா? என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஏன் மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல. நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நாளைக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும். போ. அவ்வளோதான், என் கடமையை முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் செத்தா கூட என் பொண்டாட்டி வருத்தப்பட மாட்டேன். அட டாக்டர். ப்ரோ. சொல்லு டாக்டர். நீங்கள் பைல்ஸ் ப்ராப்ளம்காக வந்த ஜெய் நவீனா? ஆமாம்மா, பைல்ஸு. நான் பி நவீன்னு நினச்சிட்டேன். ஃபைல் மாறி போச்சு. அவருக்கு தான் கேன்சர். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. டேய் பி, டேய் நான் பொண்டாட்டி வேறு அனுப்பிவிட்டேன்டா. கொன்றுவேன் உன்னைய.